வாட்ஸ்அப் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ராப்டர் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு பேனிஸ்லாம் மட்டும் சும்மா தரமாக இருக்கான். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மணியனா இருக்கார். மணியனா வந்து ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பைக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு சர்வீஸ் சென்டர் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் ECUs எல்லாமே கரெக்டாக இருக்கா, அவங்க எலக்ட்ரானிக்ஸ் பைக்கில் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற டிவைஸ் மணியனா வாங்கிட்டார். ஸோ இப்போ எல்லா பைக்கர்ஸுமே இங்கே நீங்கள் வரலாம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் வாங்குவார். ஃபுல் வண்டியில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கிட்டையும் கனெக்ட் பண்ணி, அதாவது ஒரு சிங்கிள் டிவைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு ஒரு இமெயில் மாதிரி அமுச்சு விடுவார் மணியனா. அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கோடிங் ஒர்க் தான் இருக்குது. அது மணியனா பண்ணும்போது ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகி வண்டி எப்படி புதுசாக வாங்கினீங்களோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ரோக்ரஸ் பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி ராப்டருக்கு நம்ம வந்து பேனிஸ்லாம் பார்த்ததுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம், என்னென்ன சர்வீஸில் என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எப்படி பண்ணுறாரு அண்ட் அதே மாதிரி என்னென்ன ஃபால்ட்ஸ் நம்ம ராப்டரில் வருது, அது எப்படி ரெக்டிஃபை ஆகுது எல்லாம் போக போக பார்க்கலாங்க. மணியனா இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எதுக்கு இந்த எலக்ட்ரானிக் இதை வச்சு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இது செக் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இது செக் பண்ணும் அண்ட் அது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் ஜென்ரலாக, அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடி ஸ்கேனர்னு சொல்லிட்டு இது சப்ஜெக்ட். இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து எல்லாமே வந்து சென்சார் டைப் தான் வெஹிக்கிள்ஸு. ஸோ பேசிக்லி பிஃபோர் எல்லா வண்டியுமே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்னாலும் இதில் ஈஸியாக நம்ம வந்து கேட்சப் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணால் ஒன் பை ஒன்னாக போய்ட்டு எண்ட் டு எண்டு நோண்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணால் வண்டியில் இருக்க எரர் கோட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ரிப்போர்ட் நமக்கு வந்துடும். அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு அதில் என்னென்ன நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரீகோட் பண்ணிவிட்டு நம்ம கோடிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம் அதை. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம முன்னாடி வந்துட்டு எந்த பார்ட்டாக இருந்தாலும் நம்ம பிரித்து பார்த்து எல்லாம் பண்ணுறது வந்து இப்போ எலக்ட்ரானிக்காகவே செக் பண்ணுறோம். ஆமாம், இது அந்த கிட்டத்தட்ட அந்த சப்ஜெக்ட் தான். இது ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வண்டிங்களுக்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே 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 பேசிக்லி இது வந்து பார்த்திங்கன்னா EFI வண்டிங்களுக்கு கொஞ்சம் கேட்டகரி BS6 அந்த கேட்டகரி வண்டிங்களுக்கு. இப்போ BS3 BS4லாம் எடுக்குமா? BS3க்கு இந்த சப்ஜெக்டே தேவைப்படாது. ஓகே. BS4க்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். அதாவது BS4ல் ABS வெர்ஷனுக்கு மேட்ச் ஆகும். வித்தவுட் ABS கார்பரேட்டர் வெர்ஷன் வருது, இது வந்து செட் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எது கனெக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஸ்கேனிங் இதில் தான் நம்ம கம்பெனிஸ்லலாம் அந்த இது ECU எல்லாம் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணுறோம். ஓகே ஓகே. கனெக்ட் பண்ணுது. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோனில் வந்து இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஆப் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வந்து பேசிக் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, இப்போ பேசிக் ஸ்கேன் வந்து வச்சு அப்புறம் வந்து ஃபுல் ஸ்கேன் இருக்கும். ஓகே, ஃபுல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து இது நம்ம கனெக்ட் பண்ணோன்னே அதோட பிராண்டிங் எல்லாமே பஜாஜ் பைக்குன்னு இதிலே லோட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ வெஹிக்கிளோட லைசன்ஸ் பிளேட் வேணும்னா நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஓகே. வேணாம் அப்படின்னா ப்ராசீட் கொடுக்கலாம். ஓகே. செட் ஆல் மாடல்ஸ் ஓகே போட்டோன்னா இப்போ ஸ்கேன் ஆகும். உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்குது எல்லாமே ரீட் பண்ணணும். ஓகே. கம்ப்ளீட் ரீடிங் போய்ட்டுருக்கு, வண்டியோட கம்ப்ளீட் ரீடிங் போய்ட்டுருக்கு. ஸோ இதில் வந்து உங்களோட வெஹிக்கிளோட சேசஸ் நம்பர் எல்லாமே இதில் ஆட் ஆகி வந்துடும். சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த ஸ்கேன் ப்ராசஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்ராக்சிமேட்டாக? மோர் தென் 20 to 30 minutes. ஓகே ஓகே. இது வந்து உங்கள் வெஹிக்கிளோட சேஸ் நம்பர் இருக்குது. ஓகே, இது இருக்க நம்பர் இதில் உங்களுக்கு ரீட் ஆகிடும். சூப்பர். ஃபுல்லாக ஸ்கேன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு 1 or 2 minutes ரிப்போர்ட் எனக்கு வரும். ஓகே, நான் உங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்பர் ஆஃப் ஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபால்ட் இன்ஜின் ஒன்று இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபால்ட். இப்போ வந்து இன்ஜினில் என்ன ஃபால்ட்டுன்னு ஒரு ஷோ ஃபால்ட்டுன்னு காட்டுவோம். பார்த்தீங்கன்னா இதான் இந்த கோடிங். அது இந்த மேனுஃபேக்சர் இண்டிகேட்டர் லேம்ப் கண்ட்ரோல் கரண்ட் என்ன போட்டுருக்கு. ஓகே, மேல் ஃபங்க்ஷன். ஸோ மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்ப் கண்ட்ரோல் சர்க்யூட் மேல் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்கும். நம்ம இது வந்து திரும்ப எல்லாமே கைட்டு செக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம ரீகோடிங் பண்ணணும். ஓகே ஓகே. ஆனால் இப்போ நம்ம இது வந்துட்டு இந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறோம். இந்த ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பி வண்டி ஓட்டு போய் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? அது நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிராண்ட் நியூ ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். ஓகே ஓகே. இந்த ஃபால்ட் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணி கிளியர் கோட் கொடுக்கணும் நம்ம. ஓகே, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, கேட் ரிப்போர்ட்டு. இது நான் உங்களுக்கு அனுப்பிடலாங்க. ஓகே.
பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே வந்துருக்கும் ரிப்போர்ட். வாவ் சூப்பர். இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல், ECU குவாலிட்டி கண்ட்ரோல், ஓகே சேசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ என்னென்ன ஃபால்ட் இருக்குது அது என்னென்ன எல்லாமே இதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஷேர் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் பரத். ஓகே, இதில் இருக்க ஃபால்ட் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஸ்கேன் பண்ணி கோடிங் பண்ணணும். வெறும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் இது சால்வ் ஆகும். ஓகே, திரும்பவும் ஸ்கேன் பண்ணி கோடிங் பண்ணனா கம்ப்ளீட் ஆகிடும். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி எதாவது ஃபால்ஸ் இருக்கா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் நம்ம பைக்கில் இருக்குது அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இதோட மெயின் வேலையே. ஸோ இப்போ நம்ம பார்த்த நம்ம ராப்டரில் பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணியிருக்காட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. 3 எரர் வந்திருக்கு. ஒன்று இன்ஜின் எரர், இன்னொன்று வந்து ECU எரர் வந்திருக்கு, இன்னொரு எரர் கூட வந்திருக்கு. அது என்னென்ன டீட்டெயில் ரிப்போர்ட் உங்களுக்கு நான் மொபைல்லேருந்து வந்த ரிப்போர்ட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களோட பைக்கோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்களோட பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சுத்தமாக. ஓகே, ஸோ மணியை நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாரு நம்மளுக்கு ரிப்போர்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம கூகுள் ட்ரைவில் வந்துடுது. சூப்பரான ஃபங்க்ஷன் இது. நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ அவருக்கு எப்படி வியூ ஆச்சோ அதே மாதிரி தான் வியூ ஆகும். நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட சேசஸ் நம்பர் வந்துடுது இங்கே ஃபஸ்ட்டு. சூப்பர். அண்ட் இன்ஸ்பெக்டர் நம்ம மணியான பேர், என்ன பிராண்டு எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சிங் சிஸ்டம் எல்லாமே ஓகே. ஃபியூல் பம்ப் அண்ட் இன்ஜெக்டர் ஓகே. கேம் ஷாஃப்ட் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட் சென்சர் ஓகேவாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஓகேவாக இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகே. எமிஷன் செக் கண்ட்ரோல் ஓகே. இப்போ நம்மளுக்கு எரர் எங்கே வந்திருக்குன்னா ECUவில் இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூலில் ஃபால்ட்டி வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கணும். பாடி கண்ட்ரோல் மாடியூல் BCM ஓகேவாக இருக்குது. சேசஸ் கண்ட்ரோல் ஃபால்ட்டியாக இருக்குது. அது என்னென்னு செக் பண்ணோம். கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ட் மாடியூல் இருக்கும். இம்ப்ரூவ் வோல்டேஜ் சப்ளை டு ABS ECU. அப்புறம் ப்ராப்ளம் இன் பேக் வீல் ஸ்பீட் சென்சர் சிக்னல். அடுத்தது வந்து ப்ராப்ளம் இன் ஃப்ரண்ட் வீல் ஸ்பீட் சென்சர் சிக்னல். மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்ப் கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ இந்த மாதிரி 4 எரர் வருது கைஸ். இந்த 4 எரர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம விட்டுட்டு நம்ம மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சர்வீஸோடு. அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிக்கும் போது இந்த ஃபால்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது பார்க்கலாம் கைஸ். ஸோ எஸ், ஸோ அது தவிர கீழே வந்துட்டு ஃபியூல் ட்ரிம், பாஸ், ஃபியூல் சிஸ்டம், டேட்டா நாட் அவைலபிள், பேட்டரி வோல்டேஜ் பக்காவாக இருக்குது, ஓவர் ஹீட்டிங் கிடையாது. ஐட்லிங் RPM, எஸ் அது கண்டிப்பாக எனக்கே ஃபீல் ஆச்சு. வண்டி ஐடலாக நிற்கும் போது எனக்கு ஹை RPMல இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படின்னா ஐடல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை செக் பண்ணனால எரர் வந்திருக்கு, அதையும் பார்க்கணும். இன்ஜின் மிஸ்ஃபயர் பக்கா, இன்ஜின் நாக்கிங்கும் பக்காவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ ஓவர் ஹீட்டிங் நோ. ஸோ மோஸ்ட்டாக இந்த ரிப்போர்ட்லேயே மேக்ஸிமம் எல்லாம் வந்துடுது. எலக்ட்ரிக்கல் ரிக்குவயர்மெண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வண்டியில் அப்போ தான் என்னென்ன ஃபால்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சென்சர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வால்வோட சென்சர்ஸ்லாம் செக் பண்ண போகிறாங்க. வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது ராப்டரில், அதெல்லாம் ஃபுல்லாக மிட்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் எல்லாமே செக் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக. ஸோ இன்றைக்கி மேஜராக என்னென்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஏர் ஃபில்டர் பேசிக் ஸ்டாஃப்ஸ் எப்போ பண்ணுறது தான். ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டரு, ஆயில் மாற்றுறது, கூலன் டாப்அப் பண்ணுறது, க்ளீனப் பண்ணுறது, அப்புறம் லைட்ஸ்லாம் பக்காவாக செட்டப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு என்ன நிறைய வேலை இருக்குது கைஸ். அப்புறம் கியர் லிவர் மாற்றணும். எக்கச்சக்கமாக நிறைய பொருள் எல்லாம் இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ எல்லாம் இங்கே நம்மளோட ராப்டரோட தான் எல்லாமே. இங்கே பெட்ரோல், ஆயில் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர், அந்த இது ஃபில்டர்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. அண்ட் நம்ம கேரியர் பின்னாடி ஃபிட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ரப்பர் புஷஸ்லாம் இருக்க வேண்டியது, வைப்ரேஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை மெயினாக மிட்டிகேட் பண்ணுறது தான் இதோட ஆப்ரேஷனே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இந்த ECUவோட வந்து இந்த எரர் வந்ததெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் தான் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம பிரேக் ஷூஸ் அதெல்லாமே மாற்றியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ராப்டர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போது என்ன பண்ணிட்டோன்னா டாப் ரேக்கில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரப்பர் வச்சுட்டோம். நம்ம டியூப்னு சொல்லலாம். டியூப் வச்சுட்டோம். ஸோ வைப்ரேஷன் கம்மியாகிறதுக்கு. அதே மாதிரி இது கூடயே கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே இதுக்கும் புஷ்ஷஸ் எல்லாம் வச்சுட்டோம் கம்ப்ளீட்டாக இந்த அதுக்கடியில். அப்புறம் இதுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு நட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக டாப் பாக்ஸும் இந்த சைடு பேனியர்ஸும் பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஷேக்ஸ் இருக்காது, எஸ்பெஷலி ரைட் போது. அண்ட் டேங்க் எல்லாமே இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக. அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செக் பண்ணணும். மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட ராப்டரோட ஃபேஸில் தான் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நிறைய வருது இந்த ஏரியாவில். ஸோ அது ஃபுல்லாக ரெடி பண்ணி ஆகணும். இப்போ நட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறோம். உள்ளே நிறைய ரப்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜுகாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஹிந்தியில். அப்படின்னா ஏதாவது ஒன்று ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து வைப்ரேஷனை வந்துட்டு இது ரெடியூஸ் பண்ணுற இது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா புஷ்ஷு தானே, ரப்பர் புஷ்ஷு. ஆனால் நாங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் டைப் இது. ஸோ நம்ம டியூபை கட் பண்ணி 2 ஒட்டி ஃபெவிக்கு வச்சு ஒட்டிட்டோம். ஸோ தட் வைப்ரேஷன் கம்மியாகிறதுக்கு. ஜிக்ஜாக் மேனர். ஆமாம், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம மணி அண்ணனுக்கு மட்டும் தான் வரும், கிடைக்காது. கிடைச்சா வாங்கி மாட்டிக்கலாம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஒர்க் இருக்குது. லைட் வயரிங் எல்லாம் நம்ம டேக் பண்ணி லைட்டை ப்ராப்பராக கொண்டு வரணும்.
பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெச்ஏசி லைட் ஒன்று தான் இருக்குது. பட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்க்கணும், கனெக்ஷனு லைன் வரலன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கூட இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைக்கிங்கில் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம இங்கே தான் இருக்கார். ஸோ நம்ம மணியானா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ மணியானோட குட்டி மணியானா இங்கே உட்காந்துருக்காரு வெங்கட்னு. ஹாய். ஸோ அதான் இன்றைக்கி வந்துட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ராப்டரோட செயின் லூப் பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா, கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கா. இப்போ பாருங்கள், இது அப்படியே ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஷைனிங்காக கோல்டில் போயிடும் திருப்பியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெட்ரோல் வச்சு செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது. ஸோ பெட்ரோல் இஸ் அன் அடிட்டிவ். ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் டஸ்ட் எல்லாமே எடுத்துரும். பட் டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம் பை யுவர் செல்ஃப் கைஸ். இதெல்லாம் இவருக்கெல்லாம் வருஷக்கணக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டிஸாக பண்ணுறாரு. எந்த காரணத்தை கொண்டும் இதை ட்ரை பண்ணுறது நான் வந்துட்டு என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்கள் கை உத்தரவாதம் என் கையில் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செயின் லூப்பெல்லாம் பண்ண இந்த மாதிரி பண்ணுறதுனா மணியான கடைக்கு வந்துருங்க. கிரேஸ் ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏர் பிளாஸ்ட் பண்ணது எதுக்குன்னா, பெட்ரோல் போட்டு ஆல்ரெடி வந்துட்டு செயின் நம்ம வந்துட்டு அந்த கெமிக்கல்லாம் உள்ளே போயிருக்கும். ஸோ ஏர் பிளாஸ்ட் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக எடுத்துரும் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ பெட்ரோல் வச்சு ஏர் பிளாஸ்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராப்டர் முன்னாடி எப்படி இருந்துச்சு செயின், இப்போ பாருங்கள் அந்த ஒரிஜினல் செயினோட பிராஸ் கலர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ பட் ராப்டரில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நம்மளோட ஷாக் அப்சர்வர் போயிடுச்சு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஒர்க் முடிச்சாச்சு நம்ம ராப்டரில். டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது வந்து நம்மளோட ஹெட்லைட்டுக்குள்ளே, ராப்டரோட ஹெட்லைட்டுக்குள்ளே வயரை கச்சமுச்சான இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ மணியானா வந்துட்டு ஃபுல் பக்காவாக எல்லா எக்ஸ்ட்ரா அன்னசரி வயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக வந்துட்டு டியூப் வச்சு ஹீட் வச்சு சீல் பண்ணிட்டார் ஃபுல்லாக. ஸோ இப்போது உள்ள ஃபேஸ் நீட்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த வைப்ரேஷன் எதுவுமே ஃபீல் ஆகுதில்ல ஃப்ரண்ட்டில். ஸோ அது முடிஞ்சது. ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. வாங்கிட்டேனே. ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாமே ஃபிட்டிங் தான் போயிட்டுருக்கு. எல்லா ஒர்க்கும் மேக்ஸிமம் முடிச்சாச்சு. இப்போ ஜெரிகேன் மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பின்னாடி ரேக்கும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பேனேஜ் ஃபிட் பண்ணியாச்சு. மணியானா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸு வச்சு செஞ்சிருச்சுங்க. வேலை இப்போ வந்து பார்க்கா சூப்பர். நான் அதான் வேணும். நம்ம எண்ட் ரிசல்ட் வந்துட்டு பார்க்க வந்து எது எப்படி இருந்தாலும் என்னோட ஒர்க்கு நான் க்ளீனாக பக்காவாக நீட்டாக பண்ணணும். கண்டிப்பாண்ணா பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆயில் ஃபில்டர் மாட்டியாச்சு. அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணியாச்சா? சூப்பர். கூலண்ட். இப்போ இந்த ஆயில் வந்துட்டு 1.5 லிட்டர் இல்லை ஃபுல் அந்த 2 லிட்டர்ஸ் 1.8? அப்போ 1.8 என்ன கணக்கு? இப்போ 2020 வந்து 2019 வண்டி வந்து ஸோ நம்மளது 1.5 தான். ஸோ இப்போ கூலண்டு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ணுறோமா? கூலண்டை ரெஃப்ரெஷ் தான் பண்ணணும். அதுக்கு போதுமா அந்த 1 லிட்டர் நான் வாங்கிட்டு வந்தது? அதான் கைஸ். ஸோ மேக்ஸிமம் வேலை முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இன்றைக்கி ஸ்ட்ரகிள்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ராப்டரை ஃபுல் ரெடி பண்ணிட்டோம் பக்காவா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போது மிச்ச வேலையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ECU அந்த எரர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுறேங்க. அண்டர் தென் ஸ்டே சேஃப். ஓகே கேஸ், அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ராப்டரோட எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்கேனிங் வேலை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக நம்ம மணியானா வந்துட்டு என்ன பண்ண போகிறாரு, எப்படி ஸ்கேனிங் அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அதெல்லாம் காட்ட போகிறாரு. ஸோ நம்ம குயிக்காக டர்ன் பண்ண கேமராவை.
லோடிங் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பேசிக் ஸ்கேனில் டிக்காக இருக்குது. அடுத்தது இன்ஜின் ஏபிஎஸ் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்ஜின் ஏபிஎஸ்ல எரர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் வந்துருச்சு. ஸோ ஏபிஎஸ்லேயே எரர் இருந்துச்சு, அதை செக் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஏபிஎஸ் ஸோ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஆல் த எரர்ஸ் ஆர் ரிமூவ் கம்ப்ளீட்டாக. இப்போ வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எந்த எரருமே கிடையாதுல, சூப்பர் பக்கா. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, இப்போது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணி குக்கீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு கேஷை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணோம். ஸோ தட் இப்போ ECU ஃபுல்லாக அப் டு டேட்டாக இருக்குது அண்ட் வித் நோ எரர். ஸோ இதுதான் பேசிக்காக ரிக்வயர்ட். இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டி பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு, எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ரீசெட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மணி அண்ணாவோட கடைக்கு வந்துருங்க. கிரேஸ் ஆட்டோமொபைல் சொல்லிட்டு இது அடையாரில் தான் இருக்குது. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே பின் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு வந்துருங்க. நம்பர் கொடுக்குறேன். சப்போஸ் ஏதாவது லொக்கேஷனில் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா மணி அண்ணா கால் பண்ணி கேட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதாவது டவுட் இருந்தால் நம்ம மணி அண்ணா கால் பண்ணி கேட்டுங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் பைக்கு சர்வீஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மணி அண்ணாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ தட் அவர் உங்களுக்கு கரெக்டான ஸ்லாட் கொடுப்பாரு. ஸோ தட் உங்கள் பைக் வந்தோடனே டக்குன்னு வேலையை முடிச்சு அமுச்சு விட்ருவார். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம பெல் பட்டன் அடிங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ I'll see you in the next video guys. Until then, it's goodbye from your Bharat. Peace out. Bye bye.